Okay, good morning students. Next topic we can see cardiac cycle. சைக்கிள்னா என்னென்னா தொடர்ந்து ஒரு ஈவெண்ட் நடந்துக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் சைக்கிள் அப்படின்னு சொல்லி பேர். ஹார்ட் எப்படி தொடர்ந்து சுருங்கி விரிஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக படிக்கிறது பேர் தான் கார்டியாக் சைக்கிள். ஓகேங்களா? The events occur the beginning of the heartbeat, last until the beginning of the next beat is called cardiac cycle. ஒரு இதய துடிப்பின் ஆரம்ப நிலையிலிருந்து அடுத்த இதய துடிப்போட ஆரம்ப நிலை வரை இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்லி பேர். இட் லாஸ்ட் ஃபார் 0.8 செகண்ட்ஸ். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. இதய துடிப்பு நடக்கக்கூடிய டைமு 0.8 செகண்டில் முடிஞ்சிடும். த சீரியஸ் ஈவெண்ட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் கார்டியாக் சைக்கிள். இதில் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் அப்படின்றது. வென்ட்ரிகுலர் ஹார்ட்டில் இருக்கிற கீழே இருக்கிற சேம்பருக்கு பேர் வென்ட்ரிக்கிள். டயஸ்டோல்னு என்ன? விரிவடைவது. ஃபஸ்ட்டு வென்ட்ரிக்கிள் எப்படி விரிவடையுது அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? வென்ட்ரிக்கிள் விரிவடைஞ்ச பின்னாடி ஆரிக்கிள் விரிவடையும், அப்புறம் வென்ட்ரிக்கிள் விரிவடையும். இது மாதிரி மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜு வென்ட்ரிக்கிள் விரிவடைதல். ஓகேங்களா? The pressure in the auricles increase then that the ventricular pressure. ஃபஸ்ட்டு ப்ரெஷர் ஆரிக்கிள்ஸில் ரொம்ப அதிகமாகுது. அதிகமாகிறதுனால பிளட் ஆரிக்கிள்லேருந்து வென்ட்ரிகுலர் வேகமாக போகுது. அது நடுவில் இருக்கிற ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வு ஓப்பன் ஆகுது. ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வு ஓப்பன் ஆச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற செமிலூனர் வால்வு க்ளோஸ் ஆயிரும். ரெண்டுமே ஆப்போசிட். ஓகேங்களா? ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வு ஓப்பன் ஆச்சுன்னா செமிலூனர் வால்வு க்ளோஸ் ஆயிரும். செமிலூனர் வால்வு ஓப்பன் ஆச்சுன்னா ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வு க்ளோஸ் ஆயிரும். சரி, இந்த மாதிரி ரெண்டும் ஆப்போசிட்டாக ஃபங்க்ஷன் பண்ணும். பிளட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஆரிக்கிள்ஸ் என்று வென்ட்ரிக்கிள்ஸ் பேசிவ்லி. பேசிவ்லின்னா ஆட்டோமேட்டிக்காக. ஆரிக்கிளில் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால இந்த ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வு மூலிமா ஆட்டோமேட்டிக்காக பிளட்டு ஆரிக்கிள்லேருந்து வென்ட்ரிக்கிளுக்கு போகுது அப்படின்னு அர்த்தம். பேசிவ்லின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆரிக்கிள்லேருந்து வென்ட்ரிக்கிளுக்கு பிளட்டு போயிடுது. இப்போ வென்ட்ரிக்கிள் விரிவடைஞ்சிருச்சு. விரிவடைஞ்சோடனே ஆரிக்கிள் சுருங்கும். சரி, அதுக்கு பேர் தான் ஆரிக்குலர் சிஸ்டோல். ஆர்ட்ரியல்னா ஆரிக்கிள், சிஸ்டோல்னு சுருங்கிறது. அப்புறம் வென்ட்ரிக்கிள் விரிவடைந்த பின்னாடி ஆரிக்கிள் சுருங்க ஆரம்பிச்சிடும். The atria contracts while the ventricle still relaxed. வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ் ஆன உடனே ஆரிக்கிள் என்ன ஆகுது? சுருங்க ஆரம்பிக்குது. The contraction of the auricles pushes maximum volume of the blood ventricles until they reach end diastolic volume. அதாவது ஆரிக்கிள் சுருங்கிறதுனால ஆரிக்கிள் இருக்கக்கூடிய பிளட்டு வென்ட்ரிக்கிளில் போய் ரீச் ஆகுது. எது வரை ரீச் ஆகுதுன்னா எண்டு டயஸ்டோலிக் வால்யூம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா முக்கால்வாசி வென்ட்ரிக்கிள் ஃபுல்லாச்சுன்னா அதுக்கு பேர் எண்டு டயஸ்டோலிக் வால்யூம் அப்படின்னு சொல்லி பேர். அந்த வால்யூம் ஃபுல்லாகிற வரைக்கும் ஆரிக்கிள் சுருங்குது. எண்டு டயஸ்டோலிக் வால்யூம் இஸ் ரிலேட்டட் டு தி லென்த் ஆஃப் தி கார்டியக் மசில் ஃபைபர். இது நம்ம ஒவ்வொரு ஹார்ட்டோட கார்டியக் மசில் ஃபைபர் லென்த்து பொறுத்து மாறுபடும். மோர் மசில்ஸ் இஸ் ஸ்ட்ரிச்டு கிரேட்டர் எண்டு டயஸ்டோலிக் வால்யூம்ஸ் ஸ்ட்ரோக் வால்யூம். ஹார்ட்டோட மசில்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா எண்டு டயஸ்டோலிக் வால்யூம் ஸ்ட்ரோக் வால்யூம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது வென்ட்ரிகுலர் டயஸ்டோல், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். இப்போ ஆரிக்கிள் சுருங்கி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வென்ட்ரிக்கிள் சுருங்குது. இது ஐசோ வால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா ரெண்டு வென்ட்ரிக்கிளும் ஒரே டைமில் சுருங்கும். அதனால் அதுக்கு பேர் ஐசோ வால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி பேர். The ventricular contraction forces the arterioventricular valves close and increase the pressure inside the ventricles. At the same time, semilunar valve open. சரியா? இந்த வென்ட்ரிக்கிள் சுருங்கும் போது ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் வால்வு க்ளோஸ் ஆயிரும், செமிலுனார் வால்வு ஓப்பன் ஆயிரும். அதை பின்னாடி இப்படி க்ளோஸ் ஆகிறதுனால ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. The blood then pumped into ventricles into aorta without change of the size of muscle. Fiber length chamber volume is isovolumetric. மசிலோட வால்யூமெல்லாம் சேஞ்ச் ஆகாமல் பிளட் நேராக அயோட்டா வழியாகவும் பல்மனரி ஆர்ட்ரி வழியாகவும் பிளட்டு வேகமாக வெளியில் வரும். நாலாவது வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். இதில் 2 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வு க்ளோஸ் ஆகிறது.
ரெண்டாவது ஸ்டேஜ் செமிலோனார் வால்வு ஓப்பன் ஆகிறது. ஓகேவா? இதுக்கு பேர் வென்ட்ரிகுலர் எஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி பேர். த இன்க்ரீஸ்டு வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் ஃபோர்ஸஸ் தி செமிலோனார் வால்வ்ஸ் ஓப்பன். ப்ரெஷர் அதிகமாகிறதுனால செமிலோனார் வால்வு என்ன ஆகுது? ஓப்பன் ஆகுது. அண்ட் blood is ejected into ventricles without backflow of the blood. blood வென்ட்ரிக்கிலிருந்து வேகமாக வெளியில் போகுது, திரும்பி வர்றதில்லை. these point end systolic is end systolic volume அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் end systolic volume அப்படின்னு சொல்லிப்போம். நெக்ஸ்ட் வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். வென்ட்ரிக்கிள் சுருங்கி முடிஞ்சிருச்சு, இப்போ டயஸ்டோல் ஆகுது. The ventricles begins to relax pressure of the arteries and exceeds the ventricular pressure resulting closure of the semilunar valve. செமிலோனார் வால்வு க்ளோஸ் ஆன உடனே வென்ட்ரிகுலர் ப்ரெஷரு குறைஞ்சிருது. இந்த ஹார்ட் ரிட்டர்ன்ஸ் phase 1 ஆஃப் தி கார்டியக் சைக்கிள். மறுபடியும் பழையபடி phase 1க்கு போயிடுது. இந்த மாதிரி மாறி 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 5 ஸ்டேஜில் ஹார்ட் சுருங்கி சுருங்கி விரிகிறதுனால தான் பிளட்டு பம்பப் ஆகி உள்ளே வெளியும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இதுதான் கார்டியாக் சைக்கிள். இது நல்லா படிச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான கொஸ்டின். இதுக்கடுத்து கார்டியாக் அவுட்புட். கார்டியாக் அவுட்புட்னு என்ன? ஒரு டைம் இதயம் துடிக்கும் போது எவ்வளோ பிளட்டு வெளியில் வருது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் கார்டியாக் அவுட்புட் அப்படின்னு சொல்லி பேர். சரி, ஒரு டைம் இதயம் சுருங்கி விரியும் போது எவ்வளோ பிளட்டு வெளியில் வருது ஹார்ட்லேருந்து அப்படிங்கிறத கணக்கெடுக்கிறதுக்கு பேர் தான் கார்டியாக் அவுட்புட் அப்படின்னு சொல்லி பேர். அவுட்புட்னு என்ன? வெளியில் வர்றதுக்கு பேர் அவுட்புட். த அமௌண்ட் ஆஃப் பிளட் பம்புடு பை தி வென்ட்ரிக்கிள் பர் மினிட் இஸ் கால்ட் அஸ் கார்டியாக் அவுட்புட். ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ பிளட்டை ஹார்ட்டு பம்ப் பண்ணி வெளியில் தள்ளி விடுது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் கார்டியாக் அவுட்புட் அப்படின்னு சொல்லி பேர். இட் இஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் ஹார்ட் ரேட் அண்ட் ஸ்ட்ரோக் வால்யூம். அது வந்து இதய துடிப்பின் வீதமும் ஸ்ட்ரோக் வால்யூத்தையும் மல்டிபிள் பண்ணால் இது கிடைக்கும். சரிங்களா? ஹார்ட் ரேட் ஆட் பல்ஸ் ரேட் நம்பர் ஆஃப் பீட்ஸ் பர் மினிட். ஹார்ட் ரேட்னு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை டைம் துடிக்குது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஹார்ட் ரேட். பல்ஸ் ப்ரெஷர் இஸ் சிஸ்டோலிக் ப்ரெஷர் அண்ட் டயஸ்டோலிக் ப்ரெஷர். இதில் 2 ப்ரெஷர் இருக்குது. இதையும் துடிக்கும் போது இருக்கிறது சிஸ்டோலிக் ப்ரெஷர், இதையும் விரிவடையும் போது வர்றது டயஸ்டோலிக் ப்ரெஷர். அப்போ சிஸ்டோலிக் ப்ரெஷர்லேருந்து டயஸ்டோலிக் ப்ரெஷரை கழிச்சிட்டோம்னா பல்ஸ் ப்ரெஷர் கிடச்சிடும். த ஸ்ட்ரோக் வால்யூம் ஆஃப் தி வால்யூம் ஆஃப் பிளட் பம்ப்ட் அவுட் ஆன் தி வென்ட்ரிக்கிள் ஈச் பீட். ஸ்ட்ரோக் வால்யூம்னு என்ன? ஒவ்வொரு டைம் வென்ட்ரிக்கிள் சுருங்கும் போது எவ்வளோ ரத்தம் எத்தனை வெளியே வருது, அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரோக் வால்யூம். த ஸ்ட்ரோக் வால்யூம் டிபெண்ட் ஆன் தி வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன். ஸ்ட்ரோக் வால்யூம் எதை பொறுத்து இருக்குது? வென்ட்ரிகுலர் சுருங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ கார்டியாக் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு ஹார்ட் ரேட் இன்டு ஸ்ட்ரோக் வால்யூம். இது ஒரு ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்டியாக்கில் எவ்வளோ ரத்தம் வெளியில் வருதுங்கிறத ஹார்ட் ரேட் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை டைம் துடிக்குது, எவ்வளோ பிளட் வெளியில் வருது, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா ஸ்ட்ரோக் வால்யூம் கார்டியாக் அவுட்புட் கிடைச்சிடும். ஸ்ட்ரோக் வால்யூம் டிபெண்ட்ஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எண்ட் டயஸ்டோலிக் வால்யூம் அண்ட் எண்ட் சிஸ்டோலிக் வால்யூம். சரியா? எண்ட் டயஸ்டோலிக் வால்யூம்னா அமௌண்ட் ஆஃப் பிளட் கலெக்ட்ஸ் ஃப்ரம் தி வென்ட்ரிக்கிள் டியூரிங் டயஸ்டோல். வென்ட்ரிக்கிள் விரிவடையும் போது எவ்வளோ பிளட் வந்து கொட்டுது, ப்ளஸ் வென்ட்ரிக்கிள் சுருங்கும் போது எவ்வளோ பிளட் வெளியில் போகுது, அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரோக் வால்யூம். ஸ்ட்ரோக் வால்யூம் மீன்ஸ் எண்ட் டயஸ்டோலிக் வால்யூம் ப்ளஸ் எண்ட் சிஸ்டோலிக் வால்யூம். அக்கார்டிங் டு ஃப்ராங்க் ஸ்டார்லிங் லா. ஃப்ராங்க் ஸ்டார்லிங் லா அப்படின்னு ஒருத்தர் ஒரு விதி சொல்கிறார். என்னென்னா, பிளட்டு எவ்வளோ பிளட்டு ஹார்ட்லேருந்து வெளியில் வருதோ அதே அளவுக்கு பிளட்டு ஹார்ட்டுக்குள்ளார போகுது அப்படிங்கிறது தான் ஃப்ராங்க் ஸ்டார்லிங் விதி. சரியா? ஹார்ட்லேருந்து இப்போ 1 லிட்டர் வெளியில் வருதுன்னா 1 லிட்டர் பிளட் உள்ளே போகுது. எவ்வளோ பிளட் வெளியில் வருது அவ்வளோ பிளட் உள்ளே போகுது அப்படிங்கிறது தான் ஃப்ராங்க் ஸ்டார்லிங் விதி. சரியா? த கிரிட்டிக்கல் ஃபேக்டர் இஸ் கண்ட்ரோலிங் ஸ்ட்ரோக் வால்யூம் த டிகிரி விச் இஸ் கார்டியாக் மசில் செல்ஸ் ஆர் ஸ்ட்ரெச்சட் ஜஸ்ட் பிஃபோர் தி கான்ட்ராக்ட். அதாவது இதையும் சுருங்கிறதுக்கு ஜஸ்ட் பிஃபோரு இது ரத்தம் வெளியில் வர ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறது சொல்லிக்கிறார். The most important factor stretching of cardiac muscle is amount of blood retaining of the heart, distension of ventricles. அதாவது ரிட்டர்ன் எவ்வளோ பிளட் வெளியில் போகுது அந்த அளவுக்கு. டியூரிங் விகரஸ் எக்ஸசைஸ் ஸ்ட்ரோக் வால்யூம் மேபி டபுள். நீ ரொம்ப அதிகப்படியான எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வால்யூம் டபுள் ஆகும். சரியா? ரொம்ப ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கும். ரிசல்ட் வீனஸ் ரிட்டர்ன். அதுக்கு தகுந்த அளவுக்கு பிளட் வெளியில் போகிறதுக்கு உள்ளவும் வரும், வீனஸ் ரிட்டர்னும் வரும். ஹார்ட் பம்பிங் ஆக்ஷன் இஸ் நார்மலி மெயின்டைன்ஸ் தி பேலன்ஸ் பிட்வீன் கார்டியாக் அவுட்புட் அண்ட் வீனஸ் ரிட்டர்ன். இது எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
ஹார்ட் எந்த அளவுக்கு துடித்து பிளட்டு வெளியில் கொட்டுதோ அந்த அளவுக்கு பிளட்டுக்குள்ளாரையும் ரத்தம் வந்து கொட்டிடணும். அப்படி கொட்டினா தான் ஹார்ட் பம்ப் ஆகும், இல்லைன்னா சிக்கல் வரும்னு இவர் கண்டுபிடிச்சினார். பிகாஸ் த ஹார்ட் இஸ் டபுள் பம்ப் ஈச் சைடு ஃபைல் இண்டிபெண்டன்ட்லி டு ஈச் அதர். ஹார்ட்டுங்கிறது டபுள் பம்பு, ரெண்டும் கரெக்டாக இருக்கணும். த லெஃப்ட் சைடு ஆஃப் தி ஹார்ட் ஃபெயில்ஸ், ஹார்ட்டோட லெஃப்ட் சைடு ஃபெயிலியர் ஆச்சுன்னா பல்மனரி கன்ஜெக்ஷன், நுரையீரல் செயலிழந்து போகும். ரைட் சைடு ஃபெயில் ஆச்சுன்னா பெரிஃபரல் கன்ஜெக்ஷன், ஹார்ட் பகுதியே செயலிழந்து போயிடும். இதுதான் ஃப்ராங்க் ஸ்டார்லிங் எஃபெக்ட். சரியா? இது வந்து அப்நார்மல் இன்க்ரீஸ் ஆஃப் பிளட் ப்ரெஷர்லேருந்து இது நம்மளை காப்பாற்றுது. ஓகேங்களா?